அதிகப்படுத்துவது. அதனால தான் இசைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த நொட்டேஷன் கோடு போட்டுட்டு இப்படி அப்படியே பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த காற்றை அப்படியே அது கட்டுப்படுத்துதான். அந்த காற்றினிலே வரும் கீதம் அப்படிம்பாங்க. அந்த காற்றிலேயே அப்படியே மிதந்து வரும் பொழுது சுகம். இந்த காற்றை சுகமாக்கக்கூடியது இந்த கட்டிடம். அப்போது அந்த ராகத்தை சுர சாகித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுர அமைப்புகள் நல்ல தன்மையில் இருந்தால் சுகமான ராகம், இல்லைன்னா முகாரி அப்படின்றவாங்க. அப்போ அந்த முகாரி இல்லாத தன்மையை இந்த வீடு ஏற்படுத்தும் பொழுது சுகமாக இருக்கும். இந்த மந்திரம் என்ன, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி தட்டுறதுன்னு தெரியல, நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்கள் வீட்டை இப்படின்னு திருத்தும் பொழுது. கேளுங்கள் கொடுக்கப்படும். எப்படி கேட்குறதுன்னு தெரியல, நான் என்னத்தை போய் கேட்குறது, கடவுளுக்கு தெரியாதா அப்படிம்போம். ஆனால் தேடுங்கள் கண்டடைவீருங்கிறாங்க. போகிறதுக்கு கண்ணு இருக்கு, நான் என்ன புருடனா அப்படின்னு எல்லாம் குதர்க்கமாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் அருமையான ஆழம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கதவுகளை ஒவ்வொரு முறை நீங்கள் தட்டும் பொழுதும் திறக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய அந்த தெய்வீக அம்சம் உங்களுடைய அத்தனை எண்ண தேடல்களுக்கும் விடியலை தரும் அப்படிங்கிறது ஒரு ஆழ்பொருள், மறைபொருளும் கூட. நேர் பொருளில் பார்த்தா சும்மா கதவை தட்டினா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணுறாங்க. நான் கேலி பேச வரல இங்கே. இதை நீங்கள் சிந்திக்கணும். விஞ்ஞான அடிப்படையில் இதெல்லாம் உண்மை, கேரண்டி தரப்படியும். இந்த மந்திரங்கிறது உங்களுடைய காற்றினுடைய ஒலி அதிர்வுகள் தான் மந்திரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது. அப்போ அந்த ஒலி அதிர்வை முறைப்படுத்தியாச்சுன்னா நீங்கள் கேட்குறதே மந்திரம் ஆகிடும், நீங்கள் சொல்கிறதே மந்திரம் ஆகிடும், நீங்கள் சொல்கிறது வேதம் ஆகிடும். அப்போது நான் சொன்னால் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம பலப்படுத்துவதற்கு உங்கள் வீட்டை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இது சாதாரண விஷயமாக எல்லோரும் கிள்ளிக்கீரையாக எடுத்துக்கிறாங்க. கிள்ளிக்கீரைனா என்னென்னா, கிள்ளுனா கீரையான்ட்டு விஷச்செடியை கிள்ளிட்டா அந்த மாதிரியான தன்மைகள். அதாவது நல்ல பொருளை தேடி கிள்ளுதல் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய அறிவை உங்களுடைய கட்டடம் துணையாக இருந்து காப்பாற்றும். சார், வடகிழக்கு பகுதியில் படி மாடிப்படி கொடுக்கறது, இல்லை டாய்லெட் பாத்ரூம் கொடுக்கறது, செப்டிக் டேங்க் கொடுக்கறது, இதெல்லாம் கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. இதனால என்ன பாதிப்பு உண்டாகும் சார்? சாதாரணமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாடிப்படி உங்களுடைய காஸ்மிக்கை வெட்டுதுன்னு அர்த்தம். இப்போ நல்ல துணியை 1 மீட்டர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தெரியாதனமாக உங்கள் குழந்தை கையில் ஒரு கத்திரிக்கோலை கொடுத்துட்டு விட்டுட்டிங்கன்னா அது இந்த பேப்பர் கட் பண்ண மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டு துணியை கட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்? அடித்தா வந்துடுமா? அடித்து போட்டு மறுபடியும் ராசா ராசா அழாதா, தெரியாமல் நீ தப்பு பண்ணுறடா அப்படின்னு படப்படக்கிறது யார்? அதை போல் இது காஸ்மிக் எனர்ஜியை வெட்டிருச்சு அப்படின்னா இங்கே பதப்பதைப்பையும் கவலையும் கஷ்டத்தையும் தந்துடும். பார்த்திங்கன்னா நோயாதிக்கத்தை தரும், தெளிவான முடிவுகளை எடுக்க விடாது, குழப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஆண் பெண்ணுடைய உறவுத்தன்மைகளில் கூட பகைமையை தரும். பார்த்திங்கன்னா அன்பாக அம்மா கிட்ட போய் பேசணும்னு நினச்சிட்டு அங்கே வருவான். அந்த அம்மா நான் காசுங்கடா என்னடா பண்ணுனே அப்படின்றான். இவன் வந்துட்டு இருப்பான், அம்மாட்ட போய் ஒரு டம்ளர் காஃபி சாப்பிடணுன்ட்டு ஏதோ ஒரு குதர்க்கமாகி பார்த்திங்கன்னா கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு ஓடிடுவான். கோபம், குரோதம், வேகம், விவேகம் இல்லாத தன்மை இதெல்லாம் கொடுத்துரும். வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிவிடும். ஆஃபீஸில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தரும். சாதாரண ஒரு மாடிப்படி இத்தனையும் தருதான்னா தந்துட்டு இருக்குது. இல்லைன்னா எனக்கு இப்படி தெரியும். இப்போ நான் போய் ஒரு 1000 வீடு பார்க்குறேன், 2000 வீடு பார்க்குறேன்னா அந்த 2000 வீடுகள்லையும் இந்த மாதிரி அமைப்புகளில் ஏதோ ஒரு வீடு இருந்ததுன்னா இந்த பலன் பொருந்துதான்னு பார்த்தா ஆமான்னு தானே சொல்கிறாங்க. இப்போ நான் லைவ்லேயே எத்தனை பேர் கூட கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இது உண்மை. இது கடவுளால் சத்தியம் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. இப்படி இருந்தால் நான் உனக்கு உதவ முடியாதுப்பான்னு கடவுள் சொல்கிறார். அப்போ கடவுள் பேசுகிறாருன்னு அர்த்தம். எப்படி பேசுகிறார்? மானசீகமாக நம்ம கூட பேசுகிறார், காற்றில் கலந்து வருகிறார். அதனால் இது கூடாது. இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணும் பொழுது நல்ல அமைப்பு கிடைக்கும். இதுலையும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டினுடைய பக்கத்தலுடைய அமைப்பு, எதிரமைப்பு, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த படியை மாற்றணுன்னா உடனே அப்படியே மாற்ற முடியுமா? முடியாதா? உடைக்கிறதுனால கட்டடத்துக்கு பாதிப்பு வருமா? பாதிப்பு இல்லாமல் உடைப்பது எப்படி? இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேட்டர் அது இதுன்னு என்னமோ நவீனம் போச்சு. ஒரு காலத்தில் அடித்தானா 3 வீட்டுக்கு அந்த பக்கம் அதிரும், எல்லாரும் ஒடியாந்துருவாங்க அடிக்காதீங்கன்ட்டு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் ஆப்ரேஷன். ஒரு காலத்தில் ஆப்ரேஷன்னா பயந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ உள்ளே போனால் வெளியில் வந்தாச்சு. 3 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சது, வெளியில் வந்துட்டிங்க அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ கண் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆஸ்பத்திரியில் இருந்தால் போதும், 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்கங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் 15 நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்கணுங்கிற பயமெல்லாம் இருந்தது. அது மாதிரி தான் இன்றைக்கி உடல் அமைப்புகளாக இருந்தாலும் கட்டட அமைப்புகளாக இருந்தாலும்
கட்டடத்தில் நம்மளுடைய உறுப்புகளை பாதிப்படைய செய்வதற்கு இது. ஏன்னா கண் பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தும் இந்த ஈசானிய மாடிப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பமான பாகம். அதாவது காஸ்மிக் எனர்ஜிங்கிறது சாதாரணமானது அல்ல. சூரியனுடைய ஆற்றல். இன்றைக்கி எல்லாரும் சூரியன் கடவுளா அல்லது ஒரு கோலா அப்படின்னு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா மதமும், எல்லா நாடும், எல்லா மொழிக்காரங்களும் சூரியனை கடவுளாக வணங்கினதாக உங்களுக்கு வரலாறு இருக்குது. ஏன்னா அந்த கடவுள்னால தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் உருண்டையாக சுற்றினாலும் சரி, நெருப்பு கோலமாக இருந்தாலும் சரி, கடவுள் தான். சூரியனை நீங்கள் நில்லுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி 6:10 சூரிய உதயம்னா உதயம். ஆகையினால இந்த மாதிரியான தவறான பாகங்கள் எல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக திருத்திக்க முடியும். பழைய வீடுகளில் நம்ம நல்ல அமைப்பு திருத்தி கொடுக்கலாம். புது வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல அமைப்பாக எடுத்துடலாம். இந்த ரெண்டையும் எடுக்கிறதுக்கு சில களை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புதுசாக உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு மாடிப்படின்னு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணுற மாடிப்படியை ஒரு 5 நிமிஷம் சிந்தித்து நல்ல அமைப்பாக கொடுத்துட்டா பிரமாதமாக அமையும். அப்போ அந்த குடும்பம் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கும். 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. சார், அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறாரு. ஜாதகத்தில் வந்து அவருடைய அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சுக்கிர திசை நல்ல வந்து நல்ல எக்கனாமிக் ரீதியாக வந்து நல்ல செழிப்பாக இருப்பாங்க, நல்ல வீடு வாசல் வாங்குகிற யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து வாஸ்து காரணமா? அப்படின்னா ஜாதகம் பொய்யா? அதாவது இப்போ நான் வந்து ஜோசியர்கள் எல்லாம் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல சயின்ஸ் தான். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது கையாள தெரியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இன்றைக்கி ஜோதிடத்துக்காக ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறதும், ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்துவதும், இப்போ நானே வாஸ்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுன்னு நடத்திட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பேசிக்காக சொல்லப்பட்ட அமைப்புகளுக்கும் நடைமுறையில் கடைபிடிக்கப்படக்கூடிய அமைப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா சாஸ்திர சட்டத்தை நம்ம சரியாக கடைபிடிக்கிறோமா அப்படின்னா பிடிப்பதில்லை. இப்போ நம்மளே ஒரு நகர அமைப்பு சட்டம்னு போடுறோம், அதில் நமக்கு பல திருத்தங்களை கொண்டு வர்றதை பூரா பழைய சட்டங்கள் அமல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுவது போல பழைய தன்மைகளை எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பயன்படுத்தணும். இப்போ ஜோதிடம் போய் அல்லதான். 4ஆம் இடத்தினுடைய அதிபதி நன்றாக இருந்து உங்களுக்கு யோகத்தை தந்தால் அவரை வந்து குரு பார்க்கும் பொழுது நீ ஒரு வீட்டை வாங்குவாய்ன்னு சொல்கிறாங்க. ரைட், நீங்கள் வாங்குறீங்க, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்கிறார் ஜோதிடர். உடனே நீங்கள் சந்தோஷமாக போகிறீங்க, எதிர்த்தாப்புல ஒரு வீடு தெரியுது, பார்க்குறீங்க, அது அவங்க விற்கிறாங்கன்னு விற்பனை போர்டு போட்டிருக்கு, இந்த வீடு விற்பனைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம ஜோசியர் சொன்னதுக்கும் அந்த வீடை பார்க்குறதுக்கும் அப்படி கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு போய் பார்த்துட்றீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, பிடிக்குது, வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குல்ல, அந்த வீடு ஏன் விற்பனைக்கு வருது? இந்த வீடு யோகமாக இருந்திருந்தால் இந்த ஆள் ஏன் இதை விற்கணும்? இந்த கேள்வி உங்கள் மனசில் வரணும் இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல இந்த விலைக்கு இது கிடைக்குதுன்னா நம்ம அட்டையங்கப்பா வளைச்சி போடு அப்படிங்கிறோம். ஆனால் அந்த வீட்டில் அவர் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு நீங்கள் பட்டுக்கு இதெல்லாம்